அவர்கள் எங்களை காப்பாற்றியதற்காக நான் மிகவும் நன்றிக்கடன் பட்டுள்ளேன். ஆனால் அவர்கள் தங்களின் குடும்பங்களிடம் மீண்டும் செல்ல முடியாமல் போனது எனக்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது என்று பயணி ரெபேக்கா லிகோரி தெரிவித்தார். ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானம் 8646க்கான ஆபத்து உண்மையில் வேறொரு விமானத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் இருந்துதான் தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு நியூயார்க்கின் லகார்டியா விமான நிலையத்தில் லேசான பனிமூட்டம் நிலவியது. மொன்ட்ரியலில் இருந்து ஒரு சிறிய ரக கனேடிய ஜெட் விமானம் தரையிறங்கிக் கொண்டிருந்த அதே வேளையில் அங்கிருந்து புறப்பட தயாராக இருந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றிற்கு அவசர உதவி தேவைப்பட்டது. அந்த விமானத்தின் உட்பகுதியில் வீசிய ஒரு விசித்திரமான மனம் காரணமாக அங்கிருந்த விமான பணிப்பெண்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையின் உரையாடல் பதிவுகள் காட்டுகின்றன. இதனைத் தொடர்ந்து நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி துறைமுக அதிகார சபை ஒரு தீயணைப்பு மற்றும் மீட்பு வாகனத்தை அந்த யுனைடெட் விமானத்திற்கு உதவ அனுப்பியது. அதே நேரத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஏர் கனடா விமானத்தில் 35 வயதான செவிலியர் ரெபேக்கா லிகோரி மொன்ட்ரியலில் ஒரு உறவினரின் விசேஷத்தை முடித்துவிட்டு களைப்பில் உறங்கிக் கொண்டிருந்தார். விமானம் தரையிறங்க தொடங்கியதும் ஒலிபெருக்கியில் செய்யப்பட்ட ஒரு அறிவிப்பு லிகோரியை எழுப்பியது. இந்த விமானம் அவசர தரையிறக்கத்தை செய்ய நேரிட்டால் உங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம், உடனடியாக வெளியேறுங்கள் என்று பணிப்பெண் கூறினார். தரையிறக்கம் மிகவும் கரடுமுரடாக இருந்ததாக லிகோரி விவரித்தார். சக்கரங்கள் தரையை தொட்ட சில நொடிகளில் விபத்து நிகழ்ந்தது. முதலில் ஒரு தேக்கும் சத்தம் கேட்டது. அடுத்த சில வினாடிகளில் ஒரு மோதல் உணரப்பட்டது. நான் என் வாழ்நாளில் கேட்டதிலேயே மிகப்பெரிய வெடிச்சத்தம் அதுதான் என்றார். ஏர் கனடா விமானமும் தீயணைப்பு வாகனமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:45 மணியளவில் ஓடுதளம் 4 மோதிக்கொண்டன. இதில் 2 விமானிகள் உயிரிழந்ததுடன் விமானத்தில் இருந்த சுமார் 40 பேரும் தீயணைப்பு வாகனத்தில் இருந்த 2 காயமடைந்தனர். இந்த விபத்திற்கான துல்லியமான காரணம் இன்னும் தெரியவில்லை. ரேடியோ செயலிழப்பு, ஓடுதளத்தை கடக்கும் நடைமுறைகளில் ஏற்பட்ட தவறு அல்லது மனித தவறு ஆகிய கோணங்களில் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். கட்டுப்பாட்டு அறையின் ஆடியோ பதிவுகளில் ஒரு அதிகாரி வாகனத்தை ஓடுதளத்தை கடக்க அனுமதி வழங்கிவிட்டு பின்னர் திடீரென ட்ரக் ஒன்றில் நில் என்று கத்துவது கேட்கிறது. விபத்திற்கு பிறகு அதிகாரி நான் தவறு செய்துவிட்டேன் என்று கூறுவதும் பதிவாகியுள்ளது. விபத்திற்கு பிறகு பயணிகள் பெரும் பீதியில் அலறத் தொடங்கினர். விமானம் வெடித்து விடுமோ அல்லது தீப்பிடித்துக் கொள்ளுமோ என்று நாங்கள் பயந்தோம். அனைவரும் சாக போகிறோம் என்றே நினைத்தோம் என்று லிகோரி கூறியுள்ளார். இந்த இக்கட்டான நேரத்தில் லிகோரியின் எண்ணமெல்லாம் அவரது 4 மற்றும் 2 வயது மகன்களின் பக்கம் இருந்தது. தான் மீண்டும் தனது குழந்தைகளை கட்டிப்பிடிக்க முடியுமா என்ற ஏக்கம் அவருக்குள் எழுந்தது. ஆனால் ஒரு செவிலியராக தனது கடமையை உணர்ந்து வலியையும் மீறி அவசர கால கதவை திறந்து பயணிகளை வெளியேற்ற உதவினார். பயணிகள் அனைவரும் விமானத்தின் இறக்கை வழியாக குதித்து 3-4 நிமிடங்களில் வெளியேறினர். திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நியூயார்க் மேயர் ஜோக்ரான் மம்தானி இக்கட்டான சூழலில் மற்றவர்களுக்கு உதவிய பயணிகளையும் மீட்பு குழுவினரையும் பாராட்டினார். இந்த விபத்தில் உயிரிழந்த விமானிகளின் பெயர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் மோதலுக்கு முன்னதாக விமானத்தை நிறுத்த அவர்கள் கடுமையாக பிரேக் போட்டதை உணர்ந்ததாக லிகோரி கூறுகிறார். அந்த விமானிகள் மிக வேகமாக செயல்பட்டிருக்காவிட்டால் நான் இன்று உயிருடன் இருந்திருக்க மாட்டேன். அவர்கள் எங்களை காப்பாற்றிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் மட்டும் வீடு திரும்பவில்லை என்று அவர் கண்ணீருடன் தெரிவித்தார். மற்றொரு பயணியான யோசப் என்பவரும் இதையே உறுதிப்படுத்தினார். அந்த 2 விமானிகளும் எங்களை காப்பாற்ற தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தார்கள். அந்த நாளின் உண்மையான ஹீரோக்கள் அவர்கள்தான் என்றார். ரெபேக்கா லிகோரி இப்போது அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தவிர்க்கிறார். ஒவ்வொரு முறை நான் கண்களை மூடும் போதும் சக பயணிகளின் அலறல் சத்தம் மட்டுமே என் காதுகளில் ஒலிக்கிறது. நான் உயிரோடு இருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.